ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரோஸ் செடி பற்றி வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற தக்காளி செடி பற்றின வீடியோ தான். இந்த தக்காளி செடி வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த செடியை நாங்கள் நர்சரியில் இருந்தோ கடைகளில் இருந்தோ நாங்கள் வாங்கலை. வீட்டில் இருக்கிற விதையை போட்டு தான் இதை நாங்கள் வளர்த்துருக்கோம். இது முதல்ல எந்த க்ரோத்துமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு சில பூக்கள் வரும், அதுக்கப்புறம் அதுவாகவே உதிர்ந்து போயிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பூக்கள்ல இருந்து தக்காளி ஸ்டார்ட் ஆகி குட்டி குட்டியாக தக்காளிகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இது ஒரு நல்ல மழைக்காலமாக இருந்ததுனால தண்ணி நாங்கள் பெருசாக எதுவும் ஊற்றிக்கலை. ஏன்னா தண்ணி நம்ம ஆல்ரெடி இருக்கும், நம்மளும் ஊற்றினோன்னா அது தேங்கிருச்சுன்னா அது அழுகி போயிடும்ன்றனால நாங்கள் தண்ணி ரொம்ப இதுக்கு நாங்கள் ஊற்றவே இல்லை. அதனால தக்காளி அதோட வளர்ச்சியை நல்லாவே கொடுத்துச்சு. அதே மாதிரி தக்காளி எல்லாமே வரப்போ கொஞ்சம் சில தக்காளிகள் ஒவ்வொரு இடத்துல கருப்பு கருப்பாக வந்துச்சு. ஸோ நாங்கள் அதை எடுத்து பார்த்தப்போ அது உள்ளுக்குள்ளே அழுகி போயிடுச்சு. 2-3 தக்காளி மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதனால மண்புழு உரமும் வேப்பம் புண்ணாக்கு உரமும் நாங்கள் போட்டிருந்தோம். இதுக்கு நாங்கள் வேறு எந்த ஸ்பெஷலாக உரங்கள் போடலை. மண்புழு உரம் நாங்கள் பேசிக்காகவே இந்த மண்ணுக்கு நாங்கள் போடுறது தான். வேப்பம் புண்ணாக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். இந்த மாதிரி தக்காளி செடிங்க நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நிறைய தக்காளி அழுகி போயிடுச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாவுப்பூச்சி தொல்லைகள் வந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் கவனமாகவே இந்த தக்காளி செடியை பார்த்துட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி செடி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.